தலைநகர் டெல்லியில ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம். டவுரி பிரச்சனையினால சொந்த கணவனே அவரோட மனைவி வந்து பெட்ரோல் ஊத்தி அடிச்சு நொறுக்கி எரிச்சு கொன்னு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ஆகஸ்ட் 21 நடந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்து 2016 வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. 2016 வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணக்குள்ள வந்து பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட சொல்றாங்க, நாங்க வரதட்சணை 36 லட்சம் தரோம், அதுக்கப்புறம் ஒரு காரும் நாங்க வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க. பட் காரு வந்து சொகுசு காரா தான் வேணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 21 அன்னைக்கு வந்து இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை நடந்திருக்கு. போயிட்டு நீ வந்து போயிட்டு உங்க அப்பாட்ட வந்து சொகுசு கார், அதுக்கப்புறம் வந்து 36 லட்சம் வந்து பணம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இவர் அடிச்சு உதைச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து, கணவருடைய அம்மா கூட சேர்ந்து இந்த பெண்ணை வந்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. இதை வந்து இந்த பெண்ணோட சகோதரி வந்து தடுத்து பார்த்துருக்காங்க. அவங்களால முடியல. பட் வந்து வீடியோ எடுத்திருக்குங்க. அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரலானதான் வந்து அந்த பையனை பத்தி வந்து தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பையனை வந்து தப்பிச்சு ஓடக்குள்ள வந்து காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. என்னதான் வந்து டவுரி பிரச்சனையா இருந்தாலும் வந்து அதை பேசி தீர்த்துக்கணும். அதுவும் இந்த கொலை பண்றது, இந்த எரிக்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து காமனா மாறிடுச்சு நம்ம இந்தியால. இது வந்து இந்த சினிமானால வந்து பார்த்து வந்து கொலை பண்ணவங்க அடுத்த நாளே வந்து ஜாமீன்ல பெரிய கையை வச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி பார்த்து தான் வந்து இவங்க வந்து கொலை பண்றாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. ஈஸியா வந்து ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டு போறாங்களா? ஒரு உயிரை வந்து கொலை பண்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அது இந்த டவுரி பிரச்சனை வந்து குறிப்பா தமிழ்நாட்டிலயும் சரி, நம்ம இந்தியாலயும் அதிகமா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.